ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ சூடானதுக்கப்புறமா பூண்டு பல் ஒரு 4லேருந்து 5 எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் பாருங்கள், கலர் சூப்பராக மாறிடுச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கேரட் நல்லா ஒரு கேரட் ஒரு நல்ல பெரிய கேரட்டாக துருவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேரட்டும் நல்லா வந்துட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே நல்லா வெந்துடும். கேரட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் குக் ஆகணுங்கிறது இல்லை, ஒரு 80 to 85% வந்துட்டு குக் ஆனாவே போதும். இப்போ இதில் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வேகட்டும். இப்போ ஏற்கனவே வந்துட்டு கேரட் வந்துட்டு அதில் வெந்துருச்சு இல்லையா? இந்த தக்காளி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்துட்டு ஃபைனலி பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு மிளகாய்த்தூள் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்துட்டு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இல்லையா? இப்போ இது எல்லாமே நல்லா ஓரமாக தள்ளி விட்டுட்டு இதில் வந்துட்டு ஒரு 3 முட்டையை நல்லா உடச்சி அதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த முட்டையை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பை அந்த பீட் பண்ணும் போதே தூள் உப்பு போட்டு பீட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை வந்துட்டு ஃப்ளேமை வந்துட்டு சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப ஹையாகவும் வேண்டாம், மீடியமாகவும் வேண்டாம். அழகாக சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அது அப்படியே வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஷோ பண்ண பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆகிடும். இப்போ வந்துட்டு அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ஊற்றுனதுமே கிளறினீங்கன்னா அது வேறு உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் விட்டு கிளறி சாப்பிடும்போது அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டு சாதத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வெரைட்டி ரைஸ் செய்யும் போது சொல்கிறது தான் உங்களுக்கு. சாதம் குலையாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சாதம் இதுக்கு மட்டும் நீங்கள் ஒயிட் ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ரைஸ் குலையாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நல்லா அப்படியே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாதம் அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.